அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விருச்சக லக்கணம். அதாவது பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் தான் முக்கியம். எப்படி அப்படின்னா, என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் லக்கணம் தான் முக்கியம். லக்கணத்தை வச்சு தான் ஒருத்தருடைய தோற்றம், குணநலெல்லாம் தீர்மானிக்கப்படும். அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடம், அந்த லக்கணத்தை வச்சு தான் அவருடைய குடும்பம் எப்படி அமையும், அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவருடைய கல்வி எப்படி இருக்கும், அவருடைய இளைய சகோதரத்தோட இவர் ஒற்றுமையாக இருப்பாரா, இருக்க மாட்டாங்களா, இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதே போல் இவருடைய வீடு, வண்டி, வாகனம், இவருக்கு எப்படி சொந்த வீடு அமையுமா, இல்லது வீடு, நிலப்புலம் எப்படி இருக்கும், அதன் மூலமாக வருமானம் கிடைக்குமா, இவருடைய தாயாருடைய நிலை என்ன, இவருடைய புத்திரர்கள் எத்தனை பேர் பிறப்பாங்க, புத்திரர்களுடைய நிலை என்ன, அதே போல் இவருக்கு அதாவது இவருக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன நோய்கள், நோய்களை இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இவர் கடன் பிரச்சனையில் எப்போ மாட்டுவார், கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், அதே போல் நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் இவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு, அதே போல் இவருடைய தந்தையோட நிலை என்ன, இவர் வெளிநாடு போவாரா, உயர்கல்வி படிப்பாரா, அதே போல் இவருக்கு அமையக்கூடிய தொழில் என்னென்ன, இவருக்கு தொழில் எப்படி அமையும், இவருடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் எப்படி இருக்கும், தொழிலில் இவருக்கு லாபம் கிடைக்குமா, இவருடைய மூத்த சகோதரம் இவருக்கு நட்பாக இருப்பாங்களா, பகையாக இருப்பாங்களா, இவருங்க நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கிறதா, அதே போல் இவருக்கு என்னென்ன செலவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும், இவர் சொந்த நாட்டில் தான் இருப்பாரா, வெளிநாடு போய் அங்கே செட்டில் ஆகிடுவாரா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேருந்து ஒரு ஸ்தானமாக கண்டுபிடிச்சி தான் முடிவு பண்ணணும். அதாவது லக்கணத்துக்கு எந்த ஸ்தானம், லக்கணத்திற்கு 2ஆம் இடம் எப்படி இருக்குது, லக்கணத்துக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்கணத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதே போல் நடக்கக்கூடிய தசாபுத்தி கூட லக்கணத்தை வச்சு தான் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல யோக திசை நடக்குதா, மாரக திசை நடக்குதா, பாதகாதிபதி திசை நடக்குதா, அல்லது பாக்கியாதிபதி திசை நடக்குதா, இது எல்லாமே லக்கணத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஆக ஒருவருக்கு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அதில் லக்கணம் தான் முக்கியம். அந்த வரிசையில் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு எந்த திசை யோகத்தை செய்யும், எந்த திசை அவயோகத்தை செய்யும், எந்த விஷயங்களில் இவர் பொதுவாக கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்களில் இவருக்கு நன்மை அதிகமாக இருக்கும், எந்த விஷயங்களில் இவருக்கு தீமை இருக்கும், எந்த விஷயங்களில் இவர் வாழ்நாளில் கவனமாக இருக்கணும், இதெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விருச்சக லக்கணம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி தான் விருச்சகம். இந்த விருச்சக ராசியுடைய அதிபதி, இந்த விருச்சக லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த விருச்சகத்தில் யார் உச்சமராருன்னா ராகு, கேதுங்கிற மாய கிரகம், அதாவது நிழல் கிரகங்கள் ராகு, கேது இந்த விருச்சகத்தில் உச்சமாகறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாகிறார். அதாவது பாதாள கிணறு தான் பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறு தான் விருச்சகம். ஆக ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய மாய கிரகங்கள், அதாவது சாய கிரகங்கள் தான் இந்த விருச்சகத்தில் உச்சமாகறாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரவங்க ஆராய்ச்சி மனப்பான்மை மிக்கவங்க, அதாவது எதையுமே ஆராயக்கூடியவங்க, சாஸ்திர ஜானம் மிக்கிறவங்க. பார்த்தீங்கன்னா அமானுஷ்யங்கள் மீது ஆர்வம் அதிகம், அமானுஷ்யங்களால் இவர்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதே போல் அமானுஷ்யங்களில் தேடி போய் அமானுஷ்யங்களில் வெற்றியும் பெறுவாங்க விருச்சிக லக்கணக்காரவங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் கல்வி சிறப்பு சூப்பராக இருக்கும். அதே போல் விருச்சிக லக்கணக்காரங்க பழிவாங்கும் குணமுடையவர், முரட்டு சுபாவம், அந்த மாதிரியான குணங்களை எல்லாம் விருச்சிக லக்கணக்காரங்க இருப்பாங்க. விருச்சிக லக்கணத்தை பொறுத்த வரைக்குமே பெருசாக அதிர்ஷ்டம் துணை புரியாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்படியே தான் போகும். அதனால பெருசாக அதிர்ஷ்டம் துணை புரியாது. ஆனாலும் இவங்க அதிர்ஷ்டத்தை நம்பினாங்கன்னா அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கை கொடுக்காது. குறுக்கு வழியில் இவங்க ஈடுபடக்கூடாது வாழ்நாளில் என்றைக்குமே விருச்சிக லக்கணக்காரங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி சிறப்பு சூப்பராக, அதாவது ஆரம்ப கல்வி சூப்பராக இவங்களுக்கு வரும். அதே போல் மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் இது எல்லாமே தேவைக்கு ஏற்ப இருந்துக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சியான குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி இந்த மாதிரியெல்லாம் நிலவக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. இளைய சகோதரத்தோட பெருசாக ஒற்றுமை இருக்காது. கொஞ்சம் அப்படியே அன்பாலே பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. பெருசாக இளைய சகோதரத்துடன் ஒற்றுமை இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் தாய், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி இதன் மூலமாக வருமானம் மிக்கவர். அதாவது வாகன தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, நில சம்பந்தமாக ரியல் எஸ்டேட்டு, பூமியை வச்சு அதன் மூலமாக ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம், அதாவது வீடு, நிலம், இந்த இதன் மூலமாக அனுகூலம், ஆதாயம், லாபம் பெறக்கூடிய அமைப்பு. தாய் வழி வகையாக அவர்கள் மூலமாக
வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு, ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வாகன தொழில், வாகனம் செஞ்சாங்கன்னா, வாகனத்தை தொழிலாக செஞ்சாங்கன்னா அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். சுகவாசி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 4ஆம் இடம் இவர்களுக்கு நல்ல 4ஆம் இடத்துடைய காரகத்துவங்கள் எல்லாமே இவருக்கு லாபகரமாகவே இருக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. அதே போல் புத்திரர் சம்பந்தமாக நிறைய விரயங்களை சந்திப்பாங்க. அதாவது புத்திரர்களுக்காக கல்வி செலவுலேருந்து அடிப்படை செலவுலேருந்து அதிகமான செலவுகளை சந்திக்குவாங்க. புத்திரர்களுக்காகவே அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இந்த விருச்சிக லக்னக்காரங்க இருப்பாங்க. இவர்கள் பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் பூராமே இப்போ வீடு கட்டுறது கடன் வாங்குறது, கல்யாணம் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறது, நிலம் வாங்குறது கடன் வாங்குறது, இந்த மாதிரி கடன் இப்படியே வாழ்நாள் கடன் வாங்குறது அடைக்கிறது, கடன் வாங்குறது அடைக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கும். கடன் முடியாது. அதனால கடன் விஷயத்தில் விருச்சிக லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா, இவருக்கு அன்பான, அழகான, கவர்ச்சியான நல்ல மனைவி அமையும். குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய மனைவி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இவருடைய இந்த இவங்க ஏதாவது மறைமுகமாக இன்சூரன்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபண்டோ எந்த மாதிரி சம்மந்தமாக இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது போடுறாங்கன்னா அதை வெளியில் சொல்லக்கூடாது. இன்சூரன்ஸ் போடுறேன், இல்லை ஒரு ரகசியமான ஒரு இது ஃபண்டு சேர்க்குறேன், இல்லை ஒரு சீட்டு போடுறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, தாய் தந்தை மேலே அன்பு பாசம் அதிகம் உடையவர்கள், மனைவி மீதும் அன்பு பாசம் உடையவர்கள் இந்த விருச்சிக லக்னக்காரங்க. அதே போல் தந்தையும் இவர் மேல் அதிகமான பாசம் அன்பு உடையவர்களாக தான் இருப்பாங்க, அன்பு அரவணைப்பு உடையவராக தான் இருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா, இவருடைய அதாவது சீருடை அணிந்து செய்யக்கூடிய பணி, அதாவது சீருடை அணியக்கூடிய வேலை அரசு சம்பந்தமான சீருடை அணியக்கூடிய தொழில் இவருக்கு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி அரசு சம்பந்தமான உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இவங்க விருச்சிக லக்னக்காரத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது அதிலும் குறிப்பாக சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய வேலை அதிகமாக இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, எதிரிகளை ஜெயிச்சு அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடியவர். அதாவது பார்த்தீங்கன்னா, எதிரி கோர்ட் கேஸ் நடக்குது, இது எனக்கு தீர்ப்பாகுமா உனக்கு தீர்ப்பாகும்னா அந்த மாதிரியான விஷயங்களில் விருச்சிக லக்னக்காரங்க அதிகமாக வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக லக்னக்காரவங்க. அதே மாதிரி மனைவிக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்போவுமே மனைவி செலவாளியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். நண்பர்களுக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடியவராக இந்த விருச்சிக லக்னக்காரங்க இருப்பாங்க. அதே போல் இந்த விருச்சிக லக்னக்காரங்க பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு யோக திசை அப்படின்னா சூரிய திசையும் சந்திர திசையுமா. சூரிய திசை 6 வருஷம் அரசு சம்பந்தமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் அரசு வழி கான்ட்ராக்ட், அரசு ஒப்பந்தம், அரசியல்வாதிகள் அல்லது அரசுவாதிகளோட அந்த அரசு கட்சி பொறுப்பு, இந்த மாதிரியான பொறுப்பு, அரசு சம்பந்தமான பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். கட்சியிலையோ இல்லை அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுலையோ இல்லை அரசு உத்தியோகமே கிடைக்கிறதுலையோ இந்த மாதிரி அரசு சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 6 வருஷம் சூரிய மகாதிசை. தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உயரும் அந்த சூரிய மகாதிசையில். அதே போல் சந்திர மகாதிசையில் நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கை தேவையான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய திசையாக சந்திர மகாதிசை 10 வருஷம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல் 20 வருஷம் சுக்கிரதசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுக்கிரதசை பெருசாக விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நன்மை செய்வது இல்லை. பொதுவாக சுக்கிரதசை வந்தால் வெளிநாட்டு யோகம் கொடுக்கும், வீடு கட்டும், அப்பார்ட்மெண்ட் கட்டும், ராயல் அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் கட்டும். ஆனாலும் இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சுக்கிரதசை பெரும்பாலும் நன்மை செய்யாமல் அப்படியே டம்மியாக இருந்துட்டு போய்ட்டுடும் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தோடு. அதே போல் புதன் மகாதிசை 17 வருஷமும் பெரும்பாலும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நன்மைகளை செய்வது இல்லை. கருத்த பழகு, வியாபாரம், வளர்ச்சி, இந்த மாதிரியான யோகத்தை செய்யாமல் அப்படியே அதுக்கு புதன் தசையும் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, நல்ல அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்புக்கு ஏற்ற பலனை செய்யாது. ஆனால் அந்த சூரிய மகாதிசையோ சந்திர மகாதிசையோ 3, 8, 6 மறைஞ்சிருந்தாலும் கூட, நீச்சமாக இருந்தாங்களோ அதன் தன்மைக்கு ஏற்ப அதனுடைய நற்பலன்களை அதிகமாகவே செய்யும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. விருச்சிக லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வணங்க வேண்டிய தெய்வமாக ஐயப்பனை வணங்கலாம், தர்ம சாஸ்தாவை வணங்கலாம், அதை முருகப்பெருமானை வணங்கலாம். இவர்களெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது பத்ரகாளி வழிபாடு, காளி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இவர்களுக்கு அதிகமான நற்பலன்களை செய்யும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வாழ்விலே வெற்றிகர மனிதர்களாக ஆக்குவதற்கு தர்மசாஸ்திர வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, காளி வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக லக்னக்காரர்கள் வெற்றிகர மனிதர்களாக ஆவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.